அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா மாத பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம இந்த இதுல பார்க்க போற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியான முதல் வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு, அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த பெயர்ச்சி ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுது. மே மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன் பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அப்ப இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகுது. இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகுது, சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னியில இருக்கு, சனி பகவான் கும்பராசியில இருக்காரு, செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு, இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேச வீட்டுல இருக்கு. இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த சுக்கிரன் எதற்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள், என்னென்ன வேலைகள், என்னென்ன இதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்கள்லாம் சமநிலை, உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன் தான். இந்த உயிர்கள்லாம் சமநிலை பெற்று அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கிரனுடைய கடமை பணி. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்கிரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசி. எப்படின்னா, அவருடைய ராசிநாதன் குரு பகவான். குருவினுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை குறிக்கோள்கள் எல்லாமே சுமூகமா இருக்கும். சாதுவான சூழ்நிலையில ஒரு நினைச்ச காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா அது தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான். இதே மீன ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான். அப்ப குரு எப்படி செயல்படுவார் ரெண்டுக்கும் அப்படின்னா வெவ்வேறு விதத்துலதான் செயல்பட்டாகணும். இது ஆண் ராசி, அது பாத்தீங்க அப்படின்னா பெண் ராசி. அப்ப இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிர பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது இந்த தனுசு ராசிக்கு என்ன பலனை அனுபவிக்க கிடைக்கும், என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துருவோம். இந்த சுக்கிரனுடைய காரகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனை பொறுத்தவரை சுகபோகமான வாழ்க்கை, உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், இதெல்லாம் எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்துல நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில இருந்தால் என்னென்ன வேலைகள்லாம் செய்துங்கிறத பாருங்க. சாதகம் மற்ற சூழ்நிலையில இருந்தாலும் என்ன பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரம், அலங்காரமான மாளிகை, வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளியறை, சுகம் எல்லாமே இதுலதான். எல்லாம் சுக்கிரனுடைய வேலை தான். ராஜபோக வாழ்வு, அலங்கார மாளிகை, வசிப்பிடம், வாகன யோகங்கள், இது எல்லாமே அவரு தான். அப்போ ஒன்னொன்னா வந்து பாருங்க, வாழ்க்கையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம் வந்துட்டு. எல்லா கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பங்களிப்பு உண்டு. ஆனா சுக்கிரனுடைய காரகம் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு காரணமா இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒண்ணுமே தெரியாதவங்களும் யாரும் இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான ஆணாக இருந்தா சுக்கிலம், பெண்ணாக இருந்தா சுரோனிதம், ரெண்டுமே வந்து கரு நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் கரு உற்பத்தி ஆகும். அப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து குழந்தை நீண்ட நாள் குழந்தைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏதேனும் ஒரு வகையில சுக்கிரன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். பாதிப்பு இல்லாம அப்படி ஆகவே ஆகாது. அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தும் உண்டு, அவருடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காருங்கிறத பொறுத்தும் உண்டு. 5ஆம் வீட்டு அதிபதியும் இதுக்கு காரணம், குருவும் இதுக்கு காரணம். அப்ப ஒரு கிரகத்தினால மட்டும் ஒரு விஷயம் நடந்துடுறது இல்லையே இல்லை. மற்ற கிரகங்களுடைய அடிப்படையிலையும் என்ன நடக்குது இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு ஜாதகர் வந்து பலன் சொல்ல முடியுது நம்ம. அப்ப இந்த பிறப்பு ஜாதகம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சுதான் அடிப்படை அப்படிங்கிறதே. அந்த அடிப்படையான விஷயத்த நம்ம பார்த்து இதுல நல்லது நடக்கும், இதுல கெட்டது நடக்கும், இந்த ஜாதகம் தோஷம் இருக்கு, இதுல தோஷம் இல்லை, தோஷத்தை நிறைவேற்றலாம், தோஷ நிவர்த்திக்கு உள்ள இருக்கு, நிவர்த்திக்கு உள்ள இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்து அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மை தீமைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம். இதுதான் ஒரு ஜோதிடருடைய வேலை. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி காலங்கள், இந்த நடக்கக்கூடிய கோச்சாரத்தினுடைய பலன், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அப்படி வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை அப்படின்னாலும் அது அவர்களுடைய கர்ம வினை தான். அந்த கர்ம வினையை மாற்றுவதற்கு நம்மளால யாராலையும் இயலாது. அது தெய்வத்தால வேணா வாய்ப்பு உண்டு, அது அவர்களுடைய நிலையை பொறுத்து. சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அமைய பெற்ற நிலையை வச்சுதான் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுடைய ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சுதான் அவருடைய மனைவியினுடைய சுபாவமே கண்டுக்க முடியும். அவர் நல்லவங்களா கெட்டவங்களா, நல்ல நிலையில இருக்காங்களா, இல்ல அரசியல்வாதியா, இல்ல கவர்மெண்ட் வேலையா, வேலை இல்லையா, இதெல்லாமே பார்க்கறதுக்கு அது ஒரு காரணம். ஆணாக இருந்தால் செவ்வாயை வச்சு கணக்கு எடுத்துக்கலாம், பெண்ணாக இருந்தால் சுக்கிரனை வச்சு கணக்கு எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி உள்ளதுக்கு சுக்கிரன் பயன்படுறாரு. நம்ம சுக்கிரனை மட்டும் பெயர்ச்சிங்கிறதுனால நம்ம சுக்கிரனை பத்தி மட்டும் சொல்றோம். அடுத்து செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கும் காரகம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதர் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்னு தெரியறதுக்கு செவ்வாயத்தான் பார்த்தாங்க. பலமா இருக்கு, பலவீனமா இருக்கு, அதனால நிலையை வச்சுதான் அவன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்க முடியும். சரி, நம்ம சுக்கிர பயிற்சிக்கு வந்துருவோம். சுக்கிர பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் வந்து ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து வக்ரம் ஆவார். வக்ரமாகக்கூடிய ஒரு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரு கிரகம் சூரியனுடைய ஒளி படாம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதே வக்ரம். அப்ப ஒரு மனிதன் முன்னாடி நடந்து போறதுக்கும் பின்னாடி நடந்து போறதுக்கும் ரிவர்ஸ்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அவருடைய செயல்பாடு கரெக்டா இருக்குமா? இருக்காது. அப்ப ஒரு கிரகம் வந்து அஸ்தமனமானாலோ வக்ரமானாலோ நீசமானாலோ திதி சூன்யத்துக்குள்ள அகப்பட்டாலோ இந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல அது இந்த கிரகம் நன்மையை செய்ய இயலாது. ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகமோ ஆட்சி பலம் பெற்றதோ நீச பங்கம் ஆகிறதோ இதெல்லாம் அப்படி மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுப கிரகங்கள் பார்ப்பதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மையை தரும். அப்போ ஒரு கிரகம் நன்மையை தருவதும் தீமையை தருவதும் நம்ம இங்க பார்க்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியாது. நான் சொல்ற பலன் வந்து 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன். அது ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது, ஒரு 50% பொருந்தும். அப்ப அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம கணக்கு சொல்ல முடியுமே தவிர இதுலயும் வந்து ஒருவருடைய கடைசி குழந்தை, ஒருத்தருக்கு 2 குழந்தை 3 குழந்தை பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தை வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது வந்து குட்டி சுக்கிரன் சொல்றோம். குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் வந்து
நல்ல நிலையில அமைஞ்சிருக்கா கெட்ட நிலையில அமைஞ்சிருக்கான்னு பார்க்காம சொல்லிடக்கூடாது. நல்ல நிலையில அமைஞ்சு குருவினுடைய பார்வையோ இல்ல சுபக்கிரகங்களுடைய பார்வை அதுக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கையை சந்திக்க நேரிடும். அப்ப அவர் கெட்டு போயிடுவாரு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கெட்டு போறாரு, நல்ல சூழ்நிலை இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் சுக்கிரன் சொல்லலாம். அப்போ நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிக்க ஒரு மனிதர் பிறந்திருக்காருன்னா அது காரகர் சுக்கிரனை. அப்போ இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான உங்களுடைய சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அவருடைய சொந்த வீடு முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவான், முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவான், அவர் தேவகுரு, அசுர குருவான இந்த சுக்கிரனுடைய வீடான சுக்கிரனுடைய வீட்டுக்கு பயிற்சியாகி சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள் சூரியன் புதன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது இதுவரை இல்லாத வருமானங்கள் நீங்க ஈட்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுல பிரிவினைகள் ஏற்படுது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகுது. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சுமூகமா சாதகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் மிக மிக அருமையாக உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா தொழில்ல இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள், தொழில் புதுசா தொடங்குறது, ஒரு தொழில் இருக்கையிலேயே இன்னொரு தொழில் சேர்த்து பண்றது, இது எல்லாமே கை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில தொழில் மூலியமா சம்பாரிச்சு முன்னேறக்கூடான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய சேர்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை. 12 அப்படிங்கிறது படுக்கை அறை சுகம்னு கூட சொல்லுவோம். அது உங்களுக்கு குழந்தை கரு உற்பத்தி ஆகிறது எல்லாமே சேர்ந்து ஒரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவினுடைய பார்வை. சுக்கிரன் புதன் சூரியன் குருவோட சேர்ந்து பார்க்கும்போது குருவா செயல்படுவார், சுக்கிரனா செயல்படுவார், சூரியனாக செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார். அப்போ ஒரு பார்வையில இருக்கையில அந்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 3 நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலையா கொண்டுகிட்டு போயிருப்பாரு. அந்த மந்த சூழ்நிலை நீங்கி குருவினுடைய பார்வை படும் பொழுது தோஷமான இடத்தை கூட குரு பார்த்தால் அவருடைய நிலைகள் நல்லதாக மாறும். தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை, மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா அவங்க வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூராட நட்சத்திரக்காரர்களுமே. அடுத்து உத்திராடம். உத்திராடம் என்பது பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் மட்டும் அதுல வரும். சூரியன் என்பது பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய ராஜா. அப்ப அந்த சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்போ அவங்களுக்கு சூரியனுடைய பார்வை 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூரியனாகவும் செயல்படுவார். சூரியனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா 10 பேருக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு 4 பேருக்கு ஒரு ஹெட்டான ஒரு விஷயமா தான் விளங்குவாங்க. அவங்க சொல்றத 4 பேர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டவர்கள். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த ஒரு 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்புகள் சுக்கிரனுங்கிறது 1 மாத கோள் தான். 1 மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோளாக இருந்தாலும் அது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து, புதனோட சேர்ந்து பண்றதுனால
திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.